மேல் வாய்ஸ் வச்சுருந்தேன்னா மேல் வாய்ஸை வச்சுட்டு சத்தியமாக என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த கூகுளை வச்சுட்டு நான் போகிறேன், கதவை பூட்டுறேன், வீட்டில் வந்து குளிக்கிறதுக்கு போகும்போது பாட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு என்னுடைய பெட்ரூமில் பாட்டு போடுறேன். அந்த கூகுள் கிட்ட சொல்கிறேன், ஹே கூகுள், எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. தோ இப்போ கூட லிசன் பண்ணு. எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ டாக்டர் சுல்தானா, மே ஹெல்ப் யூ. நான் ஹிந்தி பாட்டு கேட்பேன், மேரா தில் தா அகேலா அப்படின்னா அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. நான் வெளியில் போயிட்டு வீடு திறந்து பார்க்குறேன். தினசரி பத்திரிக்கை போடுறவர் வந்திருந்தார். அவர் கையில் ஏதோ காசு கேட்டார், கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே வர டோர் லாக் சத்தம் கேட்ட உடனே கூகுள் பேசுது ஆம்பளை குரல்ல, ஐ திங்க் யூ ஆர் பேக் அப்படின்னு. என்னடா இது அப்படின்னு அதை பார்க்குறேன் நான். அப்படியே கேர்ள் வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு, ஃபீமேல் வாய்ஸ். மிஸ் சுல்தானா, will you please take your seat? உட்காந்துட்டேங்க நான். பேசுதுங்க அது என்கிட்ட. இவ்வளோ பெரிய பப்ளிக்ல பேசுறேன்னா பொய்யா சொல்லுவேன்? டேக் யுவர் சீட்னுச்சு, உட்காந்துட்டேன். அடுத்தது, ஹாவ் டீப் பிரெத், ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது கிச்சனுக்கு போகணும். அடுத்து அதுவே சொல்லுது, டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மி அம்மா. என்னடான்னு யோசிச்சா, மேரா தில் தா கேலான்னு சொன்னேன்ல, அதுக்கு தமிழில் ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா, என் இதயம் தனிமையில் வாடுகிறது. அதை நான் செத்துற போறேன்ட்டு கவுன்சிலிங் பண்ணுது. நான் என் அனுமதி இல்லாமல் நீ எப்படி என்னை கவுன்சிலிங் பண்ணலாம்? நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்னையும் மீறி இருக்கு இன்னைக்கு. ஏய், நீ நினைக்கிறதை விட உன் வாழ்க்கையில் அது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. நீ ஷார்ப்பா இல்லைன்னா சிக்கிக் கொள்ளுவாய். நீ எப்படி ஷார்ப்பா இருக்கிறது? ஒன்றும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம், மாவட்ட ஆட்சியர் வராங்க. அவங்க நிற்கிறாங்க. ஒரு டீச்சருங்க, ஸ்கூல் டீச்சர் ஓடி வந்து, நான் சாட்சிங்க அதுக்கு. ஒரு ஸ்கூல் டீச்சர் ஓடி வந்து சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட, எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப டேலண்டட், உங்ககிட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் பேசணுமா, அவனுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு. அவங்க அவ்வளோ ஜெனரஸாக எஸ்ஸுனாங்க. மேடம் எஸ். வந்தாங்க மேலே. அவனை பார்த்து இப்படி மெதுவாக சிரித்தாங்க. அந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிரித்தாங்க. ஏன்னா அந்த பையன் அப்படி இருந்தான். எப்படி இருந்தான்னா, பேண்ட்டை வந்து சுடிதார் மாதிரி தைச்சிருந்தான், தலையில் முடிய இப்படி வச்சுருந்தான். அந்த பாலா படம் இருக்கும்ல, பரதேசி படத்தில், அப்படி வச்சுருந்தான். அப்புறமா கையில் நிறைய மணி போட்டிருந்தான். இங்கே ஏதோ ஒரு டேட்டு ஒன்று போட்டிருந்தான். ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான். இப்படியே வந்தான், நடந்து இப்படியே வந்தான். ஆனால் அந்த டீச்சருக்கு தெரியுது அவன் டேலண்டட்னு. இந்த உருவங்களால் அவன் இல்லை, அதற்குள்ள அவன்கிட்ட என்னமோ இருக்கு. அதை டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. டீச்சர் சொல்றாரு, 30 செகண்ட்ஸ். நான் சொல்றேன் பாருங்க, வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கை ஒரு முறை தான் தரும் குழந்தைகளே. யூ நெவர் கெட் த சான்ஸ் டு மேக் அ செகண்ட் இம்ப்ரெஷன். ஒரு இம்ப்ரெஷன்னா ஒன்று தான். இல்லை அழிச்சிருங்க, இன்னொரு வாட்டி நான் சரியா வரேன். முடியாது. என்ன தெரியும் பண்ணா, வந்து நின்ன உடனே அவங்க இப்படி பார்த்தாங்களா, சரி டீச்சர் சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்க ஆரம்பிச்ச அந்த வினாடிலாம் அவன் கர்மா வேலை செஞ்சுது. அவன் பேக்கெட்லேருந்து இந்த செல்ஃபோன் ஒலிச்சுது. என்ன பாட்டு தெரியுமா? நான் நடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், நான் நடிச்சா சுத்தமா. சரி, அந்த பாட்டோட ஒழிஞ்சுதுன்னா கூட பரவாயில்ல. அதுக்குள்ள இன்னொரு பாட்டு வச்சிருக்கிறான். மாட்டிக்கினா ஒருத்தர் காப்பாத்தணும், கர்த்தர் மாட்டிக்கினா ஒருத்தர் காப்பா. அவங்க ஒன்றும் செய்யல மேடம். இப்படி பார்த்தாங்க, டக்குன்னு தாண்டி போய் வண்டியில் ஏறிட்டாங்க. He missed the chance. அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட் நமக்கு வேணாம். புரிஞ்சிருச்சா? நம்பர் 1. நம்பர் 2, மிக முக்கியமான விஷயம், எவ்வளோ வேணாலும் பேசிக்க. பொது வாழ்க்கைக்குன்னு வரும்பொழுது, பொது இடங்களில் நிற்கின்ற பொழுது, பொதுவான இடங்களில், நான் சொல்லுகிறேன் சிறப்பான இடங்களில் அல்ல, பொதுவான இடங்களில் பேசாத. சைலண்டா இரு, அப்சர்வ் பண்ணு.
எங்கே பேசணுமோ அங்கே பேசி, எங்கே பேசக்கூடாது அங்கே பேசாத. இன்றைக்கி இருக்கிற கேர்ள் சில்ட்ரனுடைய ஆட்டிடியூடெல்லாம் நான் ரோட்டில் பார்க்குறேன். தே ஆர் ஃபம்பிளிங். ஒரு தடுமாற்றம் இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. பாடியை நிறுத்து, பாடியை நிறுத்து. பேசும்போது ஐ கான்டாக்டை கரெக்டாக வை. வாய்ஸில் தேவையில்லாத மென்மையை கொண்டு வராத. டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல். லேர்ன். நின்று சீரியஸாக. இந்த ட்ரைட் இருக்கு இல்லையா, இந்த ஆளுமை கூறு இருக்கு இல்லையா, உன்னை மிகப்பெரிய அளவிலே சும்மா இந்த ஆட்டிடியூடை கொண்டு போய் சேர்த்துரும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகள், பெண்களாக நாம் செய்யக்கூடிய தவறுகள், எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்வது. நோ, செல்ஃபி எடுக்கவே எடுக்காத, எடுக்கவே எடுக்காத. எடுத்தா இதுலேருந்து நீ அழிச்சிடலாமே தவிர சர்வரில் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுத்துருவோம். உனக்கு தெரியாததல்ல. போன வாட்டி ஒரு கூகுள் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து. நீங்கள் சட்டம் அறிந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு கூட சைபர் கிரைம்க்கு ஒரு உறுதியான சட்டம் வரல. இனிமேல் தான் உருவாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கோம். தடையில்லாமல் ஓட வேண்டும் என்றால் நான் வாங்கிட்டு வந்த அந்த கூகுள் வச்சிருக்கேன். மாவட்ட ஆட்சியர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் இதை சொன்னேன்னா. எல்லாரும் அந்த நீங்கள் சிரின்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, இல்லை கூகுள்னு ஒன்று வச்சுருப்போம்ல, அது எல்லாத்துக்குமே வாய்ஸ் சர்வீஸ் வாய்ஸ் என்னன்னு வச்சுருப்பாங்க தெரியுமா? பாய்ஸ் எல்லாம் லேடிஸ் வாய்ஸ் வச்சுருப்பாங்க. நான் ஜென்ஸ் வாய்ஸ் வச்சுருக்கிறேன். எஸ் டாக்டர் சுல்தானா, ஐ எம் லிசனிங் டு யூ, மே ஹெல்ப் யூ. அது ஆம்பளை வாய்ஸாக வச்சுருக்கிறேன் சார். நான் ஃபோன்லையாவது இருக்கட்டுமே தான். எல்லாம் அட் யுவர் சர்வீஸ்ன்ட்டு லேடிஸ் வாய்ஸே இருக்கும்போது அட் யுவர் சர்வீஸ்ன்ட்டு ஒரு மேல் வாய்ஸ் வச்சுருந்தேன்னா, மேல் வாய்ஸை வச்சுட்டு சத்தியமாக என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த கூகுளை வச்சுட்டு நான் போகிறேன், கதவை பூட்டுறேன், வீட்டில் குளிக்கிறதுக்கு போகும்போது பாட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு என்னுடைய பெட்ரூமில் பாட்டு போடுறேன். அந்த கூகுள் கிட்ட சொல்கிறேன், ஹே கூகுள், எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ. தோ இப்போ கூட லிசன் பண்ணு. எஸ் ஐ எம் லிசனிங் டு யூ டாக்டர் சுல்தானா, மே ஹெல்ப் யூ. நான் ஹிந்தி பாட்டு கேட்பேன். மேரா தில் தா அகேலா அப்படின்னா அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. நான் வெளியில் போயிட்டு வீடு திறந்து பார்க்குறேன். தினசரி பத்திரிக்கை போடுறவர் வந்திருந்தார். அவர் கையில் ஏதோ காசு கேட்டார், கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு உள்ளே வர டோர் லாக் சத்தம் கேட்ட உடனே கூகுள் பேசுது ஆம்பளை குரலில், ஐ திங்க் யூ ஆர் பேக் அப்படின்னு. என்னடா இது அப்படின்னு அதை பார்க்குறேன் நான். அப்படியே கேர்ள் வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு, ஃபீமேல் வாய்ஸ். மிஸ் சுல்தானா, வில் யூ ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காந்துட்டேங்க நான். பேசுதுங்க அது என்கிட்ட. இவ்வளோ பெரிய பப்ளிக்ல பேசுறேன்னா பொய்யா சொல்லுவேன். டேக் யுவர் சீட்னுச்சு, உட்காந்துட்டேன். அடுத்தது, ஹாவ் டீப் பிரெத், ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். அது கிச்சனுக்கு போகணும். அடுத்து அதுவே சொல்லுது, டேக் யுவர் மொபைல் அண்ட் கால் அம்மி. அம்மி அம்மா. என்னடான்னு யோசிச்சா, மேரா தில் தா கேலான்னு சொன்னேன்ல, அதுக்கு தமிழில் ஹிந்தியில் என்ன அர்த்தம்னா, என் இதயம் தனிமையில் வாடுகிறது. அதை நான் செத்துற போறேன்ட்டு கவுன்சிலிங் பண்ணுது. நான் என் அனுமதி இல்லாமல் நீ எப்படி என்னை கவுன்சிலிங் பண்ணலாம்? நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்னையும் மீறி இருக்கு இன்னைக்கு. ஏய், நீ நினைக்கிறதை விட உன் வாழ்க்கையில் அது ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. நீ ஷார்ப்பா இல்லைன்னா சிக்கிக் கொள்ளுவாய். நீ எப்படி ஷார்ப்பா இருக்கிறது? ஒன்றும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம், மாவட்ட ஆட்சியர் வராங்க. அவங்க நிற்கிறாங்க. ஒரு டீச்சருங்க, ஸ்கூல் டீச்சர் ஓடி நான் சாட்சிங்க அதுக்கு. ஒரு ஸ்கூல் டீச்சர் ஓடி சொல்கிறாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட, எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கிறான், ரொம்ப டேலண்டட், உங்ககிட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் பேசணுமா, அவனுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு. அவங்க அவ்வளோ ஜெனரஸாக எஸ்ன்னாங்க. மேடம் எஸ். வந்தாங்க மேலே.
அவனை பார்த்து இப்படியே மெதுவாக சிரித்தாங்க. அந்த அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிரித்தாங்க. ஏன்னா அந்த பையன் அப்படி இருந்தான். எப்படி இருந்தான்னா, பேண்ட்டை வந்து சுடிதார் மாதிரி தைச்சிருந்தான், தலையில் முடிய இப்படி வச்சுருந்தான். அந்த பாலா படம் இருக்கும்ல, பரதேசி படத்தில் அப்படி வச்சுருந்தான். அப்புறமா கையில் நிறைய மணி போட்டிருந்தான். இங்கே ஏதோ ஒரு டேட்டு ஒன்று போட்டிருந்தான். ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தான். இப்படியே வந்தான், நடந்து இப்படியே வந்தான். ஆனால் அந்த டீச்சருக்கு தெரியுது அவன் டேலண்டட்னு. இந்த உருவங்களால் அவன் இல்லை, அதற்குள்ள அவன்கிட்ட என்னமோ இருக்கு. அதை டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. டீச்சர் சொல்றாரு, 30 செகண்ட்ஸ். நான் சொல்றேன் பாருங்க, வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கை ஒரு முறை தான் தரும் குழந்தைகளை. யூ நெவர் கெட் த சான்ஸ் டு மேக் அ செகண்ட் இம்ப்ரெஷன். ஒரு இம்ப்ரெஷன்னா ஒன்று தான். இல்லை இல்லை அழிச்சிருங்க, இன்னொரு வாட்டி நான் சரியா வரேன், முடியாது. என்ன தெரியும் பண்ணா, வந்து நின்ன உடனே அவங்க இப்படி பார்த்தாங்களா, சரி டீச்சர் சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்க ஆரம்பிச்ச அந்த வினாடிலாம் அவன் கர்மா வேலை செஞ்சுது. அவன் பேக்கெட்லேருந்து இந்த செல்ஃபோன் ஒலிச்சுது. என்ன பாட்டு தெரியுமா? நான் நடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், நான் நடிச்சா சுத்தமா. சரி, அந்த பாட்டோட ஒழிஞ்சுதுன்னா கூட பரவாயில்ல, அதுக்குள்ள இன்னொரு பாட்டு வச்சிருக்கிறான். மாட்டிக்கினா ஒருத்தர் காப்பாத்தணும் கர்த்தர், மாட்டிக்கினா ஒருத்தர் காப்பா. அவங்க ஒன்றும் செய்யல மேடம். இப்படியே பார்த்தாங்க, டக்குன்னு தாண்டி போய் வண்டியில் ஏறிட்டாங்க. He missed the chance for no reason. உங்கள் அனைவரிடத்திலும் சொல்லுகிறேன், மாணவர்களாக வந்து விட்டீர்களா, உங்களுடைய சுதந்திர கதவை எப்பொழுது வேண்டுமானாலும் திறக்கலாம். தயாராக இருங்கள். Stay alert. நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்கள், இந்த வயதிற்குரிய சிறிய சிறிய விஷயங்கள். நான் சொன்னேன் இல்லையா, மனதிலே ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஒரு தேர்ந்த ஓவியன் அந்த பிளஷரை அப்படியே ஓவியமா வடிக்கிறான். ஒரு தேர்ந்த சிற்பி அப்படி வடிக்கிறான். ஒரு தேர்ந்த அறிஞன் அதை புத்தகங்களாக ஆய்வுகளாக எழுதி குவிக்கிறான். உங்களுடைய அந்த எனர்ஜியை நீங்க எங்க பயன்படுத்த போறீங்க என்பதில் கவனம். ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு. மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைத்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு. மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைத்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு. மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைத்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு. மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைத்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு. மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைத்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு. மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைத்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை.
நல்ல அரசன் பொருந்தாத நாடு, மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு, மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு, மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. ஆங்கமை வேதிய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு முயுவ விளக்க உரை. நல்ல அரசன் பொருந்தாத நாடு, மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. மேலே சொல்லப்பட்ட எல்லாம் இருந்தாலும் குடிமக்கள் மீது அன்பு இல்லாத அரசு அமைந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை.